हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू सलगस किचन। इनकी நம்ம ரொம்பவே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் காலையிலையும் சரி நைட்டும் சரி பெண்கள் வந்து ரொம்பவே என்ன செய்யணும் சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் சட்டுன்னு ஒரு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ரொம்பவே ஈஸி, எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நம்மளோட வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 4 இட்லி எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 பேர் சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக. இது வரைக்கும் நீங்கள் இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துருப்பீங்க, ஆனால் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணானே சொல்ல மாட்டாங்க. நான் தேங்காய் வச்சு தான் இது செஞ்சுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், கடலெண்ணெய் வச்சு செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் தேங்காய் வச்சு செஞ்சு பாருங்கள். முக்கியமான டிப்ஸ் இதில் வந்து நல்லா எண்ணெய் கொதிக்கிற நேரத்தில் தான் நம்ம கடுகை போட்டு, கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். கடுகு ஜீரகம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா முருக பொரிய விடணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இது பொரியறதுக்கு முன்னாடியே கருவேப்பிலையை போட்டுருவாங்க. கருவேப்பிலை பொரியறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை போட்டுருவாங்க. இப்படியெல்லாம் செய்யும்போது வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காது. கருவேப்பிலை வந்து நல்லா பொரியணும். உங்களுக்கே தெரியும், பொரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆயிலோட சவுண்ட் நமக்கு வராது. அந்த டைமில் வந்து பச்சை மிளகாய் போடுறதை விட காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வீங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. நார்மலாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நான் 4 இட்லிக்கான அளவு தான் இது. நீங்கள் அதிகமாக செய்யும்போது அதிகமாக சேர்த்துக்கோங்க. பீன்ஸு, கேரட் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் ஆயிலே நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம உப்புமாலாம் பண்ணும்போது மசால் வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. பச்சை மிளகாவும் நம்ம அதிகமாக வந்து கட் பண்ணி போட்டோம்னா பச்சை மிளகாவோட காரமும் அந்த வாசமும் தான் அடிக்கும். உப்புமாவோட ரியல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. உப்பு போட்டு இப்போ எல்லாமே நல்லா முருகலாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், லைட்டாக காரம் ஆட் பண்ணிங்க. காரம் வந்து அதிகமாக போடாதீங்க. காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கிறதுனால நமக்கு காரம் அளவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உதுத்து வச்ச இட்லியை வந்து போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா கிண்டி விடுங்க. எல்லா இடமே அந்த ஆயில் பட்டு ஒரு முருகலாக வரும், திரண்டு அப்படியே சூப்பராக வரும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா அமைக்கி நமக்கு கிண்டி விடணும். இட்லியை போட்டோம் கிண்டணும், ரவையை போட்டோம் கிண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டி நம்ம இறக்கிடக்கூடாதுங்க. பாருங்கள், இதுக்கு ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கலை, தண்ணி சேர்க்கவே கூடாது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான இட்லி உப்புமா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.